அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நேசத்தை பெறுவதற்கான இன்னும் ஒரு வழி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன். அதிகமாக தௌபா செய்கிற மக்களை அல்லாஹ் நேசிப்பான். நாம் பலவீனமான மனிதர்கள், நம்ம மலக்குகள் கிடையாது. மனிதன் என்ற அடிப்படையில் வரும். சில சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கண்டா எந்த தப்பும் பண்ணுறல, நாங்கண்டா எந்த பாவமும் செய்வதில்லை, இப்படி சொல்கிறவங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிலருக்கு அவங்களோட மனசே சொல்லும், இப்படி நினைப்பதே ஒரு பாவமாகும். ஏன்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், வலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்தாதீர்கள். ஹுவ அஅலமு பிமன் இத்தகா, உங்களில் யாரிடத்தில் தக்குவா இருக்கிறது என்பது அவனுக்கு தான் தெரியும். அப்போ நம்ம யாரும் நம்மை தூய்மைப்படுத்த முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஅசூம் என்ற ஒரு நிலையில் இருப்பவர்கள். மஅசூம் என்றால் இஸ்மத் என்கிற ஒரு பண்பை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இஸ்மத் என்ன? பாவங்களிலிருந்து பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன். அதே நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக் வ மா தஅخر, நீ முன் செய்த பாவங்கள் பின் செய்த பாவங்கள்லாம் உனக்கு மன்னிப்பதற்காக அல்லாஹ் குர்ஆனில் டிக்ளேர் பண்ணித்தான் அவர்களுக்கு எல்லாமே மன்னிக்கப்படும். ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? யா ஐயுஹன் நாஸ் தூபு இலல்லாஹி வஸ்தக்ஃபிரூஹ் ஃபஇன்னி அதூபு இலல்லாஹி ஃபில் யௌமி 100 மர்ரா. மனிதர்களே, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தௌபா செய்து இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் 100 தடவைகள் தௌபா செய்கிறேன். சுப்ஹானல்லாஹ். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் 100 தடவை இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்ற ஒரு சஹாபி சொல்றார், ஒரு மஜ்லிஸில் உட்கார்ந்தால், அந்த மஜ்லிஸில் ஹீரோ யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஹீரோ. அவர்கள் அந்த மஜ்லிஸிலே ரப்பிக்ஃபிர்லி வதுப் அலை இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம் என்று 100 தடவைகளுக்கு மேல் சொல்லி விடுவார்கள். நீண்ட நேரம் உட்கார்ந்து அரட்டை அடிப்பதை வெறுத்தவர்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்தால் அதுக்குள்ள அவங்களுடைய சஹாபாக்களோடு பேசி கொண்டிருக்கும் சஹாபாக்கள் கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லுவாங்க. இப்படி நடந்து கொண்டிருக்கும் போதே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ரப்பிக்ஃபிர்லி வதுப் அலைய இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம் என்று 100 தடவைகளுக்கு மேல் சொல்லுவார்கள். அதனால தான் சொல்கிறார்கள், அதிகமாக தௌபா செய்யுங்கள், அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். அதிகமாக தௌபாவும் இஸ்திக்ஃபாரும் நாம் செய்யும் போது அல்லாஹ் தஆலா மகிழ்ச்சி அடைகிறான். சுப்ஹானல்லாஹ். எப்படி மகிழ்ச்சி அடைகிறான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லில்லாஹி அஷத்து ஃபர்ஹா, அல்லாஹ் மிக கடுமையாக மகிழ்ச்சி அடைகிறான் ஒரு அடியான் தௌபா செய்யும் போது.